மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கான வாய்ப்புகள், அதாவது திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் நிறைய உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்க வேண்டும் என வாய்ப்பு கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பதை இன்று நம்முடைய நிகழ்ச்சி மூலமாக அலச இருக்கிறோம். அதற்கு நமக்கு உறுதுணையாக சீனியர் ஜெர்னலிஸ்ட் திரு மோசஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார், இப்போ அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல கட்ட சட்டமன்ற தேர்தல்களை வந்து பார்த்துட்டு இருக்கு. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு வித்தியாசமான, அதாவது ஒரு பரபரப்பான சூழ்நிலையா இருக்கு. அதாவது கட்சியினரிடையே ஆகட்டும், மக்களிடையே ஆகட்டும், அதிகாரிகளிடையே ஆகட்டும், எல்லாருமே அதாவது ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுது. எதனால? குறிப்பா பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில வந்து ஏற்கனவே வேட்பாளர் கடந்த தேர்தலில் 2021 பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 2,16,909 வாக்காளர் இருந்தாங்க. இந்த எஸ்ஆர் வந்ததுனால இப்போ இந்த இந்த தேர்தல் 2026 வாக்காளர் எண்ணிக்கை அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1,99,165 வாக்காளர்கள் இருக்காங்க. ஏறக்குறைய 17,000 வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க கேட்ட கேள்வி வந்து இந்த மாதிரி ஏன் பரபரப்பாக காணப்படும் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பல்வேறு கூட்டணிகள் சம்பந்தமா இருக்கு. எதை நினைச்சு பார்க்க டிடிவி தினகரன் பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் ஒட்டவே மாட்டான்னாங்க. அதுல போயிட்டு இறந்திருக்காரு. பிஜேபி வந்து ஒரு தலைமைத்துவமா பண்ணு என்டிஏ கூட்டணி சொல்லி எப்பவுமே அதிமுக தான் எப்பவுமே லீட் பண்ணும். இந்த வாட்டி வந்து பிஜேபி லீட் பண்றாங்க, அந்த கூட்டணியை லீட் பண்றாங்க. என்னதான் எடப்பாடியார் சிஎம் கேண்டிடேட் இருந்தாலும் அதை லீட் பண்றது யாருன்னா பிஜேபி. எது இருந்தாலும் டெல்லிக்கு போறது, ஒரு சலசல அன்புமணி இருக்கிறாரு, பிஎம்கேல மற்ற எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பரபரப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சசிகலாவும் பிஎம்கே ராமதாஸ் அவர்களும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. யாருமே நான் போலன்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு தனி கூட்டணியா இருக்கிறாங்க. இன்னொரு பார்த்தா சாதிகா விஜய் வந்து அவரும் வந்திருக்காரு. ஸோ இது யங்ஸ்டர் மத்தியில் கொஞ்சம் ஒரு எழுச்சியாக. ஒரு பக்கம் சீமான் அவர்கள், சீமான பரப்புரை வந்து பயங்கரமா போயிருக்கிறாரு. எடுத்தோன்னு வாக்கு உறுதியும் அதை ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. பிரச்சாரத்தை அவர் தான் ஃபர்ஸ்ட் முன்வைக்கிறாரு. வாக்காளர் பட்டியலும் வேட்பாளர் பட்டியலும் அவர் தான் முன்னிலை. அவரு ஒரு பரபரப்பை காட்டிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் திமுக பாத்தீங்கன்னா இந்த வாட்டி தேமுதிக வந்து இணையாதுன்னு பார்த்தா நம்ம தேமுதிக வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இந்த விசிகே எல்லாமே அப்படியே தொடர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பரபரப்பு, எதிர்பார்ப்பான ஒரு ஒரு அசைவுன்னு சொல்லலாம். அதனால நவீன தொழில்நுட்பம் வந்து ஒரு இந்த தேர்தலை நிர்ணயிக்கின்ற ஒரு சர்ச்சை அடைப்படுகிறது. ஸோ இது ஒரு பெரிய பரபரப்பாகவே காணப்படுது. மக்களிடத்துல யார் வருவாங்க, என்ன வருவாங்கன்றது நாளுக்கு நாள் ஒரு பெரிய பரபரப்பு. கூட்டணியில பரபரப்பு, வேட்பாளர்கள் அறிவிப்பதில் பரபரப்பு, எல்லா தொகுதி பங்குல பரபரப்புன்னு சொல்லி எல்லாமே ஒரு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே நடக்கும். பார்த்தீங்கன்னா டெல்லி போயிட்டு வராங்க, மும்பை போறாங்க, அப்படி ஒரு பெரிய ஒரு தலைச்சிறப்பா ஒரு அது மாதிரி இருக்கு. நம்ம பார்த்துருக்கிற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டத்துல வந்து அரக்கோணம் தொகுதி வந்து மிக முக்கியமான ஒரு தொகுதியாக காணப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டி வந்து வாக்காளர் எண்ணிக்கை 1,99,165 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த 3 தேர்தலில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டை என்று சொல்லப்பட்டது. ஆனா அதை வந்து அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி அவர்கள் அதை உடைச்சு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றார். ஸோ இந்த வெற்றிக்கு காரணம் என்ன? இந்த திமுக கோட்டை இப்படிலாம் இருக்கா அப்படின்னா இதுல வந்து பலவித கோணங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கூட்டணியை வைக்கிறது, கூட்டணியில் இருக்கிற ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறது, அது ஒண்ணு. அந்த கூட்டணி வேட்பாளரும் சொல்லி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் வெளியூர் என்று சொல்வது, அதனால உள்கட்சி திமுக உள்கட்சி பூசல், அதே மாதிரி சின்னம் உதயசீரன் கூட்டணிக்கு வந்து உதயசீரன் சின்னம் கொடுத்தா வேற சின்னம் அவர்கள் விருப்பப்படி சின்னம் வைக்கிறது. இது மாதிரி பல்வேறு கோணங்கள்ல பார்க்கிறது. அதே மாதிரி ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா எதிர் அணியின வேட்பாளர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அதை நிர்ணயிக்காது, அது ஒண்ணு. ரெண்டாவது மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட திமுக நிர்வாகிகள் அதை வந்து சரியா கண்காணிக்காம அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்துட்டு நான் இங்க நிக்கிறேன், நான் இதை பார்த்துக்கிறேன் அதை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு தார வார்த்தை தான் அரக்கோணம் தொகுதின்னு சொல்லலாம். ஸோ அரக்கோணம் தொகுதி திமுக கோட்டைன்றது இன்னைக்கு அதிமுகவா மாத்திரம் வந்து அது ரவி அவர்கள் தற்போது இருக்கிற அவர் வந்து திட்டமிட்டு செயலாற்றி கொண்டு இருக்கின்றார். ஸோ அதனால அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக கோட்டையா இருந்த ஒரு அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி 3 முறை இப்போ அதிமுக வசம் இருக்கிறதுக்குடியான காரணங்கள் என்னவா பாக்குறீங்க நீங்க? இப்போ அந்த விஷயத்தை வந்து மாற்றுறதுக்குரியான விஷயங்கள் என்ன இருக்கு?
அதான் இப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து திட்டம் பண்றாங்க. அது தலைமை என்ன செய்யணும்னா, இந்த தொகுதி பங்கிடுறதுல வந்து தம் பங்கை வந்து நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணுன்றத காட்டிலும், அங்க யார் கொடுத்தா, எந்த வேட்பாளருக்கு கொடுத்தா அது வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றது. லாஸ்ட் தேர்தலாம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை அறிவிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்ல, பிசிக்கு அவங்க ஒரு மாதிரியா போயிருந்தாங்க, எல்லாம் ஒரு மாதிரி போகும். அப்படி சொல்லிட்டாங்க, இது கண்டிப்பா வந்து அதிமுக அடிக்கும். கண்மூடி தனமா சொல்லிட்டாங்க. மக்களிடத்துல ஒரு தரத்துல அப்போ வந்துச்சு. ஏன்னா அது ஆமா. வாக்குப்பதிவுக்கு முன்னரே வந்து அது ஓகே, எட்டுவடே வேட்பாளர் பாரம் வார்த்துட்டாங்க. திமுக வந்து அவ்வளவுதான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணாங்க. கடந்த ஃபர்ஸ்ட் தேர்தலில் அவர் ஜெயிக்கும் போது பாத்தீங்கன்னா, ரவி அவர் ஜெயிக்கும் போது பாத்தீங்கன்னா வெளியால போட்டு விசிகா அப்படின்னு நின்னாங்க. அப்பொழுது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது. ரெண்டாவது திமுக ராஜ்குமார் ஒருத்தர் அந்த அந்த தேர்தல் நிக்க வச்சாங்க. இந்த திமுக என்னன்னா கோஷ்டி பூசல் இருக்கு அவங்க. ஸோ அந்த கோஷ்டி பூசல் பிளஸ் வந்து அவருடைய வேட்பாளருடைய உழைப்பை கண்காணிக்கிறது இல்லை. எப்படி பண்ணணும், இன்னும் திட்டமிடுவதற்கான சரியான ஒரு அங்கு கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவருக்கும் வந்து ஏற்கனவே ஒரு அந்த பவானி வடிவேலுன்ட்டு அவங்களுக்கு கொடுக்குறதா அந்த அந்த டைம்ல வந்து அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து கொடுக்கணும்னா அவர் ஒரு மன வருத்தம். ஸோ அவரு சரியா ஒர்க் பண்ணலன்ற மாதிரி ஒரு பேச்சு அப்போ அடிபட்டுச்சு. ஸோ அதனால அந்த ஒரு தோல்வி மீட் ஆயிடுச்சு. கடைசி லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வெளியாளர் விசிகா கொடுத்தாங்க. விசிகா கொடுத்து உதயசூரியன் சின்னம் கொடுத்துருந்தா ஓரளவுக்கு வந்திருக்கலாம், கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அவர் முதல் முறையா விசிகா தலைவர், அவருக்கும் ஒரு இது இருக்கணும் இல்லையா, அவரு நம்ம குறை சொல்ல முடியாது. நம்முடைய சின்னமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திரும்ப அவர்கள் கூட பானை சின்னம் வைக்கலாம்னு சொன்னாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனப்பாடு இல்லை. இல்லாதனால ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆளும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் வந்து சரியா வந்து ஒரு கைட் பண்றதுக்கோ இவங்க உருக்கணைத்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முன் நிறுத்துதலுக்கும் யாரும் கிடையாது. இது முக்கிய அவசியம். அதே மாதிரி எதிரணி யாரு தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, அவர் 3வது முறையே நிற்கிறாரு, அவருக்கு பலவீனம் என்ன, அவருக்கு ஏற்ற ஒரு வேட்பாளர் நிற்க வைக்க வேண்டும், அவர் யார் தகுதியானவர்கள் என்று சொல்லி நிற்க வைக்காம யாரும் கேட்டது டக்குன்னு வைத்தோம்னா அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆயிடும். ஸோ அவர் வெற்றி பெற்றார். இதுதான் காரணம். சரி, இப்போ திமுக பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா வேட்பாளர்களை வந்து விண்ணப்பிச்சிருக்க வாய்ப்பு கொடுக்க சொல்லி இந்த அரக்கோணம் சட்டமன்றத்துல வேட்பாளரா வாய்ப்பு கொடுக்கணும்னு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள், அதே போல பவானி வடிவேலு, அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி, எழில், இது போன்ற வழக்கறிஞர் எழில், இது போன்றவர்கள் வந்து நிறைய பேர் வேட்பு மனுக்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து யாருக்கு கொடுத்தா வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்றது உங்களோட பார்வைக்கு? என்னுடைய பார்வை பாத்தீங்கன்னா இப்ப அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கோஷ்டி பூசணும் இருக்குங்க. இங்க வந்து திமுக இல்லைன்னு மறுக்க முடியாது. அது எல்லாத்துல இருக்குதான். அது வந்து அது கட்சி நிர்வாக பொறுப்பு வேணும் அப்படின்றதுனால ஒரு இயற்கை தான் நடக்குது. அரக்கோணத்துல அது இருக்குதான் தெரியுது. ஸோ வந்து இங்க பொறுத்த வரைக்கும் கோஷ்டி பூசல் யார் பக்கமா இருந்தாலும் அந்த கோஷ்டிக்கு அணுகுமுறை எல்லாருக்கும் ஒரு ஃபேவரா இருக்கிற ஒரு ஆளை நம்ம போடணும். ரெண்டாவது வந்து எதிர்ப்படையான ஒரு ஆள். நம்ம வந்து அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்காரு, செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் அவருக்கு இருக்குது. 3 வருஷம் இருந்துட்டாரு, 3 வாட்டி 3 டைம் ஆற்றல் இருக்கணும். அதே மாதிரி அவருக்கான பேச்சாற்றல் வேணும், ஒருங்கிணைந்து எல்லாருக்கும் பேச்சாற்றல் வேணும், செயல்படக்கூடிய ஆற்றல் வேணும், திட்டமிடுகின்ற ஒரு செயல்பாடுகள் இருக்கணும், எல்லாரும் அரவணைக்கின்ற ஒரு பாணி இருக்கணும். அதே மாதிரி தலைமைத்துவத்துல போயிட்டு அடிக்கடி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி இருக்கணும். இப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கணும். ஒண்ணு வந்து நம்ம வேட்பாளர் நம்ம வந்து அவங்க தகுதியை பார்க்கணும், எத்தனை வருஷமா இருக்கலாம், என்ன பண்றாங்க, என்ன ஏது அவர் செயல்பாட்டை பார்க்கணும். இன்னொன்று வந்து எதிரணி. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போனா நம்ம என்ன பண்றோம், இந்தியாவா பாகிஸ்தானா எவ்வளவு வலுப்பட்டுருக்கோம், யாரை போலிங் யாரா சிறப்பு பண்ணுவோம், அதெல்லாம் திட்டமிட்டு தான் நம்ம மேட்ச் அந்த மேட்ச் யாரா ஃபைனல் இப்போ ஃபைனல் ஜெயித்தாங்க இந்தியா. என்ன அவங்களுடைய இந்த நியூசிலாந்துக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்க யார் போலர், யார் பேட்ஸ்மேனு, யார் எப்படி அவனை வீழ்த்த வேண்டும், ஒரு திட்டமிடுதல் இருக்கு. இவனை வண்டி நான் நல்லா பண்ணிட்டேன், இவனு கொண்டே கோச்சுக்கிறேன். ஆனா இதனுடைய அவருடைய பலவீனத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து இங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகும். அப்படின்னு தமிழ்ச்செல்வன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வழிமுறை இருந்தார். ஆனா அப்போ இருந்த ஃபீல்டு ஒர்க் அவர் வேற. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா ஒன்றியத்துல அப்படி இருக்கிறாரு. அவரு வந்து டிகிரி படிச்சிருக்காரு, ஓரளவுக்கு படிச்சிருக்காரு, அவர் நல்ல மனுஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவானி வடிவேலுன்ற பாத்தீங்கன்னா அவங்க வந்து கலப்பு திருமணம். ஸோ அவங்க கிட்ட வந்து ஏற்கனவே ராஜ்குமார் இருக்கும்போது ஒரு மன வருத்தம் இருக்குது, அவர் தோற்கடித்து செய்தாங்கன்ற ஒரு இருக்கு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பா வந்து அந்த நெல்லி சைடு அந்த சைடெல்லாம் நல்லா செய்துட்டு இருக்காரு. குறிப்பா காந்தி அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா போயிட்டு இருக்கிறாரு, அந்த பக்கம் அவர் செய்துட்டு இருக்கிறாரு. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பொறுத்த வரைக்கும் படிப்பு மருத்துவர், கட்சியில் இருக்கிறாரு தான் தெரியும். பட் அவர் வந்து வெளியே வந்து சமூக சேவைன்றது அல்லது மக்களிடத்துல கட்சி சார்ந்தோ
எந்த ஒரு கூட்டத்துல பங்கு பெறுகிறார்ன்றதெல்லாம் நம்ம நம்ம பார்க்கறது அதாவது கிடையாது. களத்தில் அறிமுகம் இல்லாத களத்துல இல்ல, களத்துலன்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு அவரை பத்தி அது மாதிரி. இன்னும் ராஜ்குமார் வந்து ஏற்கனவே ஒரு பொறுப்புல இருந்திருக்கிறார். நின்ற ஒரு ஏற்கனவே வந்து வாய்ப்பை இழந்துட்டார். ஒரு சில சின்ன கட் பண்ணிட்டாங்க. பட் வந்து எழில் யூனியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா எழிலியன் வந்து ஒரு புதிய கேண்டிடேட். அது அரக்கோணம் தொகுதி, அரக்கோணம் தொகுதியை சார்ந்தவர், அரக்கோணத்தை சார்ந்தவர் அவர். அவரு பாத்தீங்கன்னா அவரு வழக்கறிஞர். அவருடைய இதை பயோடேட்டாலாம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதுல இருந்து அவர் கட்சியில இருந்திருக்காரு. 13-14 வயசுல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கல்லூரியிலும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்டெக் பிடெக் முடிச்சுட்டு அங்கே படிச்சு அங்கே அதுலேயே கல்லூரியில வந்து மாணவர்களில் சேர்ந்து பல்வேறு போராட்டங்கள்லாம் கலந்துருக்கிறாரு. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் செய்கிற அந்த சைக்கிள் பயணம், அப்புறமா அந்த பைக் பயணம், இதுலலாம் வந்து ரொம்ப கலந்துருக்கிறாரு. அப்புறமா வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் பார்த்து தொடர்ந்து வந்து அவரும் வந்து விண்ணப்ப வேட்பாளருக்கான தொடர்ந்து களத்தில் வந்து எனக்கு வேணும், வாய்ப்பு வேணும்னு போராடி கொண்டு இருக்கின்றார். அப்புறம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல அவர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பார்த்தா அவர் பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது. அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள், திமுக அரசியல்வாதிகள் கூட நிறைய அவர் பயணம் செய்து ஒரு தொடர்புல இருந்து கொண்டிருக்கிறாரு நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் ஒரு பெட்டரா இருக்கும் என்னுடைய ஃபீல். என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் உதயசீரன் சின்னமும் நம்மளுக்கு கிடைக்குது. அவர் கொடுத்தா உதயசீரன் சின்னமும் இருக்கும். ஸோ இந்த கூட்டணியா இருந்தாலும் அரக்கோணம் தொகுதி மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடுகள் இருந்துச்சுன்னா, ஒரு 3 வாட்டி விட்டுட்டோம், வாட்டி அச்சே ஆகணும் என்று சொல்லி இதுல கண்டிப்பா கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இது வெற்றி பெற ஒரு வாய்ப்பான ஒரு அரக்கோணம் தொகுதி. இதை வந்து சும்மா அனாவசியமா இழந்துடுறாங்க. அது திமுக கோட்டையாக இருந்தது அதை இழந்துடுறாங்க. ஒவ்வொரு தொகுதிய வெற்றியும் வந்து ஒரு முக்கியமானது. நீங்க வந்து விட்டுவிட இந்த வாட்டி வந்து எல்லா தொகுதியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூபிள். எப்படி போகும் தெரியாது. ஃபைனல்ல எவ்வளவு ஒரு வேட்பாளருக்கு கம்மியாச்சும் ஒரு தொகுதி கம்மியாக ரொம்ப கஷ்டமான இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியில இருக்கும் போது இவர் வந்து ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கப்பட்டக்கூடியவர். அதே மாதிரி எம்எல்ஏ எப்படி வழக்கறிஞரா வந்து மக்களிடத்துல ஒரு தொடர்பு. ஏன்னா இப்போ இவர் வந்து மாவட்ட ரவி அவர்கள் வந்து கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருக்கிறார். அப்புறம் சட்டமன்ற எதிர்கட்சியோட துணை தொடராக அவரும் இருக்கிறார். ஸோ இவருக்கு ஏற்றமான ஒரு வயசு, அந்த ஒரு படிப்பு எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஆக வேண்டும். அவருக்கு ஸ்டெப் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா எழில் யூனியன் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு கேண்டிடேட் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டெப் கண்டிப்பா கொடுப்பாருன்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கோச்சி பூசில இருந்தாலும் எல்லார்கிட்ட ஒரு தொடர்புல இருக்கிறார். எல்லாம் யாரு கேட்டு நம்ம போன் பண்ணி யாருங்க என்னன்னா உடனே அவர் பேர சொல்றாங்க, எழில் யூனியன் பரவாயில்லைங்க நம்ம கேட்கும்போது எல்லாருமே அதை பரவாயில்ல சொல்றாங்க. அவரு தான் என்ன பரவாயில்லைங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒருங்கிணைப்பு நமக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து பொறுத்த வரைக்கும் அவரும் இருந்தா வெற்றி வாய்ப்புக்கான ஒரு திமுக கொடுக்கணும். கூட்டணி இந்த வாட்டி யோசிக்கணும். இல்ல ஆக்சுவலா இப்போ உதயசீரி சின்னத்துக்கு கொடுத்தாரு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தான் வந்து பெரும்பாலுமா தொகுதி வந்து கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருமாவளவுக்கு ஏன் அந்த பிரச்சனைன்னா, ஏன் தொகுதி அதிகமா தர மாட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு தலித் லீடரா தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் தனி தொகுதின்னும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து தனி தொகுதியாவே இவர் தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிராபேக் அவருக்கு. அவருடைய இந்த சரிவுக்கு காரணம் அவர் முன்னேற. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு தலைவர். எல்லா ஆற்றலும் இருக்குது. எல்லாத்துக்கும் பேச்சாற்றலும் சரி, எல்லாத்துக்கும் முன்னிறுத்தின ஆற்றல், ஒரு பாராளுமன்ற பேசக்கூடிய சட்டமன்ற ஒரு எல்லா நாலேஜ் இருந்தும் அதை உதறிட்டு வரணும்னு பாக்குறாரு. ஆனா அது ஒரு சாக்கா வச்சு அவர் தனிதான் தலித்தான் ஒரு 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 பெயிண்ட் ஒரு கட்டணம் கட்டிட்டு அவரை பாவம் அவரை வைத்திருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து இனி வரும் காலங்களில் புது தொகுதியும் அவர் கேட்கணும், அதுல அடிக்கணும். ஏன்னா அவர் பொதுவானவர். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 8 தொகுதியில வந்து ஏற்கனவே அவருக்கு கூட்டணியில அறிவிக்கும் போதுதான் அவர் அரக்கோணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த முறை 8 தொகுதி கொடுத்தப்போ கூட அவரோட உத்தேச பட்டியலில் பாத்தீங்கன்னா அரக்கோணம் இடம் பெறல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரலும் அதாவது திமுக நேரடியா நிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றதுதான் ஒரு தகவல். கண்டிப்பா அது கண்டிப்பா வேணும். ஏன்னா அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் டவுன்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா, டவுன்ல வந்து போன வாட்டி கவுண்டிங் பண்ணும்போது டவுன் எல்லாம் பாத்தீங்கன்னா டேஞ்சர் போட்டு. பட் அவுட்ர வில்லேஜஸ் ஒரு சில வில்லேஜ் தான் வந்து அதிமுக ஃபேவரா இருந்துச்சு தவிர அரக்கோணம் ஃபுல்லா அது மேக்சிமம் படிப்பவர்கள் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படின்றது. ஆனா எதிர்பார்ப்பை வந்து அவர்கள் வந்து மதிக்க வேண்டும். தலைமை மதிச்சு இந்த முறை கண்டிப்பா வந்து திமுகவுக்கு குறிப்பா உதயசீரி சின்னத்தை அவங்க கொடுத்தார்கள்னா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு
திமுக இருக்குன்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா லேசா நினைக்கக்கூடாது. எதிர்கட்சி அதிமுக சட்டமன்ற எம்எல்ஏ அவர் தெளிவானவர், ஒவ்வொரு ஆளை படிச்சவர் அவர். ஏன்னா இந்த இத்தனை ஆண்டுகள் 3 டேர்ம் தொடர்ந்து அடிக்கிறாருன்னா அவர் எங்க சட்டம் என்ன ஆகுன்றது வலுவானவர். அவர் லேசா நினைக்க முடியாது. அவருக்கு ஏற்ற ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு எண்ணமான ஒரு கருத்தா இருக்கிறது. அவர் ஜெயிச்சாலும் ஒண்ணு, நம்ம இவங்க ஜெயிச்சாலும் என்ன ஒண்ணுதான். ஆனா நம்ம திமுக தொகுதின்றதுனால, திமுக குறித்து நம்ம பேசுறதுனால நான் அந்த ஒரு வார்த்தையை நம்ம களத்துல இருந்து ஆராயும் போது இதுக்கு உண்டான தகவல்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எழில் யூனியன் ஒரு வாட்டி நான் கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வேற சின்னத்துல இல்லைங்க, வேற சின்னத்துல நின்னா நாங்க வாய்ப்பு தரன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ அவரு சொல்லியிருக்காரு, இல்லைங்க நானும் நான் சின்ன பையன்ல இருந்து நான் சுதேசியில் தான் இருந்துக்கிறேன். திமுக தான் எனக்கு கலைஞர் காலம் நான் அதுக்கான உழைச்சிருக்கேன், பல்வேறு போராட்டங்கள் எடுத்துக்கிறேன். நின்னா உதயசீரன் சின்னதான் தான் நிற்பேன். அப்ப இல்லைன்னா தேவையில்லைங்க, நான் கடைசி வரைக்கும் உதயசீரன் நான் செத்தாலும் உதயசீரன் தான்ன்ற மாதிரி ஒரு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிருக்கிறேன். அதே மாதிரி அதுக்குட்பட்ட ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் உயிர் கொடுத்து செய்வாங்கன்றதுக்கு இதோட உதாரணம் தேவை கிடையாது. அது மாதிரி தான் இப்ப நல்லா இருக்கும். எப்படியும் வெற்றி பெற வேண்டும் அவர்களுக்கு. அது 234 தொகுதியில அரக்கோணம் ஒன்றும் அவர் வெற்றி வாய்ப்பு பெற்றுக் கொண்டார்களா, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அதுக்கு வேண்டிய திட்டங்கள் எதிராளி எப்படி இருக்கிறான், நம்முடைய கூட்டணியில் எப்படி நம்ம வைக்கலாம், இங்க யாரை போட்டா தெரிய வரும், எந்த வேட்பாளர் வைத்தா நல்லா இருக்கும் என்பதை திட்டமிட வேண்டும். ஏதோ கூட்டணிக்காக நான் இது கொடுத்துட்டேன் இது ஒதுக்கிட்டேன்றதை காட்டிலும் வெற்றி என்ற ஒரு இலக்கோடு அவர்கள் முடிவெடுத்தால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஓகே சார், எங்களோட நேயர்களுக்காக இன்னைக்கு இருக்கிற அரக்கோணம் சட்டமன்றத்தோட தொகுதியோட கள நிலவரத்தை பத்தி உண்மையிலே விரிவா எங்களுக்கு எடுத்து வச்சீங்க. இதுக்கு உங்களுக்கு நன்றி சார், மனமார்ந்த நன்றிகள். ஓகே நேயர்களே, அடுத்த சட்டமன்ற தொகுதி குறித்து விரைவில் நம்முடைய அலசல் நிகழ்ச்சி நடைபெறும். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.